ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு எலக்ட்ரிக் போர்டு வந்து 2 சுவிட்சு 2 சாக்கெட் உள்ள மாதிரி வந்து நம்ம இப்போ கடைகளில் வாங்கினோம் அப்படின்னா ஒரு 300 அதுக்கு மேலே வந்து வரும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு வந்து நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இது மாதிரி பாக்ஸ் எல்லாம் நிறையா வாங்கிட்டு அதை என்ன பண்ணியிருப்போம், இதில் உள்ள பொருளெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை தூக்கி போடாமல் இதே மாதிரி இப்போ இது கடைகளில் வாங்கினா 300 ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே வந்து இப்போ ஃப்ரீயாக நமக்கு தேவையான அளவு கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இது மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதாவது இங்கே ஒரு இண்டிகேட்டர் வர மாதிரியும், இங்கே ஒரு சுவிட்ச் வர மாதிரியும், இங்கே வந்து 3 பின் சாக்கெட் வர மாதிரியும் நான் வந்து ஆல்ரெடி ஹோல்ஸ் இதுக்கு தகுந்தாப்பில் நான் ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஹோல்ஸுக்கு அளவு எடுக்கும்போது இது மாதிரி உள்ளே இருக்கிறது மட்டும்தான் அளவு எடுக்கணும், வெளியில் இருக்கிறது அளவு எடுக்கக்கூடாது. இப்படி உள்ளே இருக்கிறத மட்டும்தான் அளவு எடுத்து கட் பண்ணணும். நம்ம இது மாதிரி பாக்ஸ் மாதிரி உள்ளே இருக்கிறது மட்டும்தான் அளவு எடுக்கணும். வெளியில் இருக்கிறத எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சுவிட்சு இப்படி வச்சிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே போயிடும், ஸ்ட்ராங்காக நிற்காது. இப்போ நம்ம வந்து அதுக்கு தகுந்தாப்பில் ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டரையும் இந்த சுவிட்சு இந்த சாக்கெட் 3யுமே வந்து இப்போ இந்த போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்க்ரூஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த பாக்ஸில் வந்து இந்த போர்டெல்லாம் வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக இந்த 3யுமே வந்து நம்ம அந்த ஸ்க்ரூ போட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஒயரிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி இப்படி பின்னாடி திருப்பிக்கிங்க. பின்னாடி திருப்பிட்டு நீங்கள் முன்னாடியே என்ன பண்ணி வச்சுருக்கணும், இது மாதிரி வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். 2 சைட்லையும் கட் பண்ணி இப்படி இருந்ததை வந்து 2 சைட்லையும் கட் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா ஒயரிங் பண்ணணும். அப்புறம் இப்படி இருந்தது அப்படின்னா ஒயரிங் பண்ண முடியாது. அதனால் இப்படி கட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இப்படி பாட்டுக்கு வச்சு நம்ம ஒயரிங் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ ஒயரிங் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒயரிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இது இண்டிகேட்ரு, இது சுவிட்சு, இது 3 பின் சாக்கெட்டு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இண்டிகேட்டருக்கு வந்து லைன் நியூட்ரல் டேரெக்டாக அந்த மெயின் ஒயர்லேருந்து எடுத்துகிட்டு வரது வந்து டேரெக்டாக லைன் நியூட்ரல் டேரெக்டாக கொடுத்துருங்க. அப்போ இண்டிகேட்டர் ஏரிய ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து லைன் நியூட்ரல் டேரெக்டாக கொடுத்துடலாம். அது கடைசியாக நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், சுவிட்சிலேருந்து இந்த மேலே டாப் இருக்குல்ல, இந்த பின்லேருந்து ஒரு லூப் எடுத்துகிட்டு போய் சாக்கெட்டோட லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுங்க. அதாவது சுவிட்சோட மேல் பின்லேருந்து இப்படி ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து சாக்கெட்டோட லெஃப்ட் சைடில் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், சுவிட்சோட மேல் இருக்க அந்த பின்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் சாக்கெட்டோட லெஃப்ட் சைடில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து லைன் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இது நியூட்ரலு. இதிலிருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இண்டிகேட்டரோட நியூட்ரலுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். அதாவது இதிலிருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இண்டிகேட்டருக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 2வது ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா, நியூட்ரல்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் நம்ம இண்டிகேட்டரில் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மெயின்லேருந்து 2 ஒயர் வரும் பார்த்தீங்களா, லைன் நியூட்ரல். அந்த லைன் நியூட்ரல் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைன் நியூட்ரலை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இங்கே கொடுக்கணும். இங்கே கொடுத்துட்டு அப்புறம் அந்த லைன்லேருந்து ஒரு லூப் எடுத்து வந்து நம்ம இந்த சுவிட்சுக்கு கனெக்ஷன் பண்ணணும். அதாவது எப்படின்னா, இந்த சுவிட்சிலேருந்து இங்கே ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டு லைன் நியூட்ரல் டேரெக்டாக இது 2லையும் கொடுத்துருங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த 3வது ஸ்டெப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுவிட்சிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் சாக்கெட்டோட லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கோம். அதான் லைன் கனெக்ஷன் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நியூட்ரல் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இண்டிகேட்டரோட மேலே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இண்டிகேட்டரில் இருந்து சாக்கெட்டுக்கு வந்து நியூட்ரல் கனெக்ஷன் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து வந்து சுவிட்சோட பாட்டமில் இருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து நம்ம இண்டிகேட்டரில் ஜாயின் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம இப்போ இந்த மெயின் ஒயர்லேருந்து லைன் வந்து இங்கே போகிற மாதிரியும் நியூட்ரல் இங்கே போகிற மாதிரி நம்ம செட் பண்ணிடுவோம். அதாவது நியூட்ரல் வந்து டேரெக்டாக சாக்கெட்டுக்கு போயிடும், இண்டிகேட்டருக்கும் வந்துடும். அதேமாதிரி லைனிங் வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து இண்டிகேட்டர் எரியும். ஆனால் இந்த ஒயர் போட்டிருக்க மூலிமா இங்கே எரியும். இந்த ஒயர் போடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா இண்டிகேட்டர் மட்டும்தான் எரியும், சாக்கெட்டுக்கு கரண்ட் வராது. சுவிட்சை போட்டாலும் இங்கே வந்து
கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஒயரிங் பண்ணி முடித்தாச்சு. இப்போது வந்து நம்ம இது எப்பயும் போல் இந்த பாக்ஸை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி கரெக்டாக நம்ம வேலை செஞ்சதெல்லாம் கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டேப் இப்போலாம் அடித்து அந்த பாக்ஸ்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணி மெயின் ஒயர்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ வந்து இந்த எலக்ட்ரிக் போர்டில் வந்து நம்ம போட்டோம். இப்போ ஆன் பண்ணால் இண்டிகேட்டர் எரியுதான்னு பார்ப்போம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ இண்டிகேட்டர் எரியுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி லைன் நியூட்ரல் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணலாம். தெரியுதான்னு பாருங்கள். நியூட்ரல் எரியல. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டார்ச் லைட் வந்து சார்ஜ் போட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மேக் பண்ண அந்த யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் வந்து நம்ம ஒரு இண்டிகேட்டர், ஒரு சுவிட்சு, ஒரு 3 பின் சாக்கெட் ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டார்ச் லைட்டை வந்து அந்த 3 பின் சாக்கெட்டில் வந்து போட்டிருக்கோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இண்டிகேட்டர் எரிஞ்சிட்ருக்கு, பவர் சப்ளை வந்துட்டுருக்கு. நம்ம சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம். இப்போ இண்டிகேட்டர் எரியுது. இங்கே இண்டிகேட்டர் எரியுது தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.